வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மதுரையின் நாகமலை வடக்கு பக்க சரிவில் ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழைய வரலாறு கொண்ட மக்களுக்கான குளியல் நீர் தொட்டி தான் இந்த நாகமலை புல்லூத்து நீர் தொட்டி. மதுரை காலவாசலிலிருந்து மேலக்கால் என்கிற கிராமத்திற்கு போகிற வழியில் வடக்கு பக்கமாக ஒரு ரோடு புறவழி சாலைக்கு பக்கத்தில் போகும். அந்த ரோடு இந்த குளியல் நீர் தடத்திற்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். இந்த பாதை தான் அந்த ரோடு. புதுசாக ரோடு போட்டிருக்கிறாங்க அந்த புல்லூத்து நீர் தொட்டிக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே போகிற வழியெல்லாம் பச்சை பசேல்னு இயற்கை எழில் சார்ந்த பகுதியாக இருக்கும். 2 வீலர்லேயே அந்த பகுதிக்கு போயிடலாம். கோடை காலத்தில் என்ன தான் வெயில் அடித்தாலும் இங்கே எப்போவுமே நீர் குறையாது, வற்றாது. எப்போவுமே நீர் வந்துக்கிட்டே இருக்கும். மதுரை அழகர் கோயிலில் எப்படி நீர் இடைவிடாமல் வருதோ அதே மாதிரி இங்கேயும் அந்த நீர் தொட்டியில் நீர் இடைவிடாமல் வரும். இந்த சாமி அந்த புல்லூத்து நீர் குளியல் தொட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வம். லோக்கல் மக்களால் இங்கே வழிபடப்படுது. அப்பப்போ மக்கள் இங்கே சடங்குகளை செஞ்சுட்டு போவாங்க. இதுதான் அந்த புல்லூத்து நீர் குளியல் தொட்டி. பல்லுயிர் சூழல் தலமாக இது விளங்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் இங்கே தன்னுடைய தாகத்தை தணித்து கொள்ளக்கூடிய ஒரு நீர் தொட்டி தான் இந்த அருமையான குளியல் நீர்த்தடம். இதனுடைய நீர் எங்கேருந்து வருது அப்படின்னா, நாகமலையினுடைய உச்சிப்பகுதியிலிருந்து வருது. குடிப்பதற்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அதுவும் போல் ரொம்ப தெளிந்த நீராக இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் தங்களுடைய குடிநீர் தேவைக்காக இந்த நீர் தடத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. மிக அருமையாக ஒரு சதுர வடிவில் உட்காந்து குளிக்கிறது மாதிரியான ஒரு அமைப்பை உடையதான் இந்த குளியல் நீர் தொட்டி. ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கும் பழமையான அந்த மக்கள் வழிபாட்டை கொண்டது இந்த இடம். இதனுடைய நீரினுடைய பரிசுத்தத்தை நீங்கள் ஒரு பாட்டிலில் பிடிச்சி பார்த்தா தான் தெரியும். நான் இப்போ சொல்லிட்டேன், ஆனால் உண்மையிலே இதை நீங்கள் பிடிச்சி பார்த்தா தான் அவ்வளவு தெளிவாக இந்த நீர் இருக்கும். மதுரைக்காரர்கள் மட்டுமல்ல, மதுரையில் சுற்றி இருக்கக்கூடிய அரிய சுற்றுலாத்தலங்களை விரும்புபவர்கள் இங்கே ஒரு தடவை வாங்க. இந்த இடம் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த விளக்கு விளக்கேற்றி வழிபடக்கூடிய அந்த இடம். பக்கத்தில் உண்டியல் இதெல்லாம் இருக்கும். அது மக்கள் கும்பிட்டுட்டு போவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பாதை ரொம்ப குறுகிய பாதையாக இருக்கும். ஒன்று நடந்து போகணும், அப்படி இல்லைன்னா 2 வீலரில் போகிற மாதிரி இருக்கும். ஒரு தடவை வந்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் வருவீங்க. மக்கள் புழக்கத்தில் இன்னும் இருக்கக்கூடிய மிக அழகான இடம் இது.